ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்ட்ரி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஐஸ்கிரீம் போட்டு எப்படி செய்ய போகிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ட்ரி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் பவுட்ரு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் ஆவினில். எப்போவுமே பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். வாங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பாத்திரத்தில் இந்த பாலை காய்ச்ச போகிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வெறும் 6 லிட்டர் பால் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் பாலாக மாறணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐஸ்கிரீம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பால் நல்லா உங்களுக்கு சுண்டி வந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1/4 லிட்டர் பால் நல்லா பாருங்கள், நல்லா சுண்டி வந்த அப்புறம் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பாலும் அந்த பவுடர் மிக்ஸ் ஆகணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி அதை கூட நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டன்ஸ் மில்க். உங்கள் வீட்டில் கண்டன்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் இந்த இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கட்டியாயிடும். இப்போ கண்டன்ஸ் மில்க் நல்லா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீமு. பாருங்கள், எங்ககிட்ட இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் பால் நல்லா சுண்ட வைங்க. பாருங்கள், நல்லா திக்காக கிடச்சிருக்கு பால். இப்போ எங்களுக்கு இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டான ஏர் கண்டிஷன் பாக்ஸில் வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு இந்த இது இருந்தால் நீங்கள் அதிலே ஊற்றிக்கோங்க, அந்த டியூப்லேயே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதனால பார்த்திங்கன்னா நான் லென்த்தான பாக்ஸு நல்லா ஓவல் ஷேப்பில் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுவும் இந்த மாதிரி இப்போ கண்டெய்னர் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் கிளாஸ்லேயே நான் டைட்டான ஒரு மூடி போடுற அளவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து மூடி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகும். எப்போவும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம். நம்ம மிக்சியில் போட்டு பாருங்கள், நல்லா கட்டி ஆகிடுச்சு உங்களுக்கு ஐஸு கட்டியாக இருக்கும்போது தான் நம்ம அரைக்கணும். தண்ணியாக அரைக்காதீங்க. நல்லா திக்கானோன்னா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு திருப்பி நம்ம கண்டெய்னரே போட்டு திருப்பி நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடையில் வாங்க ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அரைச்சிட்டு நல்லா உங்களுக்கு வாயில் வைக்கும்போது நல்லா உருகணுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 டைம்ஸ் டைம் இருக்கும்போது அரைப்பேன். இப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அரைங்க, அப்படின்னா நீங்கள் 1 டைமே போதும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது 5-6 வாட்டி அரைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டைம் அரைக்க முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு அரைங்க. நல்லா அரைச்சிட்டு நம்ம திருப்பி அதே பாக்ஸில் ஊற்றி வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், நம்ம மூடி வச்சு திருப்பி இந்தமாதிரி ஏர் கண்டெய்னர் வச்சுங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு டைட்டாக கட்டி ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் எடுத்து. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் புட்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஐஸ்கிரீம் புட்டு அளவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாக்லேட் எசன்ஸ் அது இருந்தால் கூட நீங்கள் கூட அந்த லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து கோன் ஐஸு எல்லாமே அந்த ஸ்டிக்கு அது கூட பார்த்திங்கன்னா சாக்லேட்டு இந்த டேரி மில்க்கு கிட்கேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஜின்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், மறக்காமல். இது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. எனக்கு அந்த ஃப்ளேவர் அந்த ஃபீல் ஃபுல்லாக கொடுத்தது எனக்கு 100%. நானும் ஒரு இடத்துல சாப்பிட்டு இந்த புட்டு இதுவே ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ரெடி மேக் பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்சளவு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.